அந்த சீசன்ல சனமுக்கும் உங்களுக்கும் பெரிய சண்டை வந்துச்சுல்ல. அந்த டெவில் டாஸ்க் தானே நினைக்கிறேன். ஆமா. அதுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க எதுவும் சொன்னாங்களா தாத்தா? இல்லையே, அங்கேயே வந்து எனக்கு உள்ள பிக் பாஸ் இப்போ சௌந்தர்யா கூப்பிட்டு பேசுற மாதிரி நான் போய் கேட்பேன். கேட்ட உடனே என்னை கூப்பிட்டு பேசி எனக்கு விளக்கிடுவாரு. அப்புறம் அந்த வார எண்டில் வந்து கமல் சார் வந்து இவங்கெல்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி, ஏன்னா நான் வந்து அந்த கருப்பு துணி இருந்துச்சு, அதை குடும்பமாக போடுவாங்க, எனக்கு யார் அந்த பக்கம் இருந்தாங்கன்னே தெரியாது. அதுவும் ஒரு தக்க தான் அது அது அதனால் இதில் வந்தது இவங்க பிளான் பண்ணி பண்ணாங்கன்ட்டு அவங்களெல்லாம் சாரி கேட்க சொல்லுவாங்க என்கிட்ட. நான் வேண்டாம், அவங்க ஃபிசிக்கலாக போட்டு என்னை கீழே தள்ளி பிடிச்சி இழுத்துட்டு போவாங்க. அது காட்டில் பாத்ரூமில் 4 பேர், 2 பேர் கை 2 பேர் காலை பிடிச்சி என்னை கீழே தள்ளி தரையில் தரன்னு இழுத்துட்டு போவாங்க. அதனால கோவப்பட்டு நான் பண்ணேன் அதை. அதுவும் அது வந்து நான் பண்ணது தப்பு இல்லை, அவங்கெல்லாம் பிளான் பண்ணாங்க, உங்களுக்கு தெரியல, நீங்கள் எதுக்கு எல்லார்ட்டையும் போய் சாரி கேட்டீங்க அப்படின்னு சொல்லி கமல் சார் அந்த பேசுவார். அப்போ அவங்க வந்து சொல்லுவாங்க, நான் சொல்லுவேன் வேண்டாம் மேம், சாரிலாம் கேட்க வேண்டாம்னு. இன்னி வரைக்கும் ஃப்ரெண்டாக தான் இருக்காங்க, ஒரு ப்ராப்ளம் இல்லை எனக்கு. அது உடனே நம்ம உணர்ந்து ஒரு விஷயத்த பண்ணிட்டோன்னா அது அப்படியே போயிடும். ஸோ எனக்கும் சனம் மேம்க்கும் எந்த பிரச்சனையும் வந்ததில்லை. அதுக்கு முன்னால் டெய்லி பிரச்சனை தான். தாத்தா எனக்கு ஒரு கொஸ்டின். இப்போ நீங்க உள்ள போயிட்டு ஃபர்ஸ்டோ இல்ல வந்து ஒருத்தவங்க கிட்ட ஒரு பிரச்சனை, உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஏதோ வருதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு அவங்க உங்கள ஹர்ட் பண்ற மாரி ஏதோ ஒரு விஷயம் பண்ணிட்டாங்க, பேசிட்டாங்க. அது உங்களால அக்செப்ட் பண்ணிக்க முடியலன்னா, திருப்பி அன்னைக்கும் சரி, நெக்ஸ்ட் டேவும் அங்க உள்ள இருக்க வரைக்கும் அவங்க ஃபேஸ பார்த்துட்டு, அவங்க கிட்ட நீங்க கேம்க்காகவாவது பேசி தான் ஆகணும், கான்வர்சேஷன் வச்சு தான் ஆகணும். அது இப்ப எக்ஸாம்பிள் நேத்து நடந்த ஜாக்லின் சௌந்தர்யா விஷயமே இருக்கட்டும். அந்த பொண்ணு நைட் உட்காந்து திருப்பி அவங்க காம்ப்ரமைஸ் ஆனது. இப்போ நம்ம ரியல் லைஃப்ல என்னோட கேரக்டருக்கு வந்து இப்போ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, இந்த மாதிரி இன்சிடென்ட் நடக்குதுன்னா, எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படும். என்னால உடனேலாம் போய் சாரி கேட்டு, உடனே அத பேசி காம்ப்ரமைஸ் ஆயி, உடனே சிரிச்சுலாம் பேச முடியாது. கண்டிப்பா டைம் எடுக்கும். ஓகேங்களா? அது எப்படி பிக் பாஸ் வீட்லலாம் இப்போ பர்ட்டிகுலர்லி இந்த சீசன்லலாம் ஒரு பிரச்சனை நடக்குது, சண்டை போட்டுக்கிறாங்க. அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா, சாரி சொல்லிட்டு ஹக் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா, நல்லா சிரிச்சு பேசுறாங்க. அது அது வந்து பாசிபிளா? இல்ல அவங்க சும்மா ஆக்ட் பண்றாங்களா தாத்தா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்கள மாதிரி காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸ்லாம் நான் வச்சுக்க மாட்டேன். வாழ்க்கை வந்து பல வருடங்கள். ஆனா பிக் பாஸ் 100 நாள் தான். ஸோ அதனால எது வருதோ அங்கேயே அங்கேயே கடிச்சிருவேன். ஒரே கடி கடிச்சிட்டு நான் அது எனக்கு ஃப்ளஷ் அவுட் ஆயிடும். எனக்கு அத பத்தி கவலை இல்ல. அவங்களுக்கு அது ஸ்டேயா இருக்கும். அது எனக்கு பாசிட்டிவ். உள்ளுக்குள்ள யாரும் ஃப்ரெண்ட்ஸு கிடையாது. எனிமீஸு கிடையாது. இந்த ஃப்ரெண்ட்ஸு கிடையாதுன்றது யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க. இந்த எனிமீஸ ஃபாலோ பண்ணுவாங்க. நான் 2த்தையும் ஃபாலோ பண்ண மாட்டேன். எனக்கு யாரும் ஃப்ரெண்டும் கிடையாது, யாரும் எனிமி கிடையாது. அந்தந்த நேரத்துக்கு அத அத முடிச்சுட்டு அடுத்ததுக்கு போயிடுவேன். அத திருப்பி வந்து குடுத்தாங்கன்னா, இன்னும் டபுளா வாங்கி கட்டிட்டு போவாங்க. அதனால கிட்ட வரமாட்டாங்க. எக்ஸ்பிளனேஷனே பண்ண மாட்டேன் யாருக்கும். நான் பாட்டுக்கு ஒரு இடத்துல ஒண்ணு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். நடந்து போயிட்டே இருப்பேன். பின்னாடி துரத்திட்டு. லைவ் பார்க்குறீங்களா? நல்லா ஸ்வீட்டு, சாக்லேட்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாழ்க்கை தான் ஆனா இல்ல நான் பிக் பாஸ்ல. பேசுறப்ப யாரோ மைக் ஆன் பண்ணிட்டு ஒரே டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு. ஸ்வீட் சாப்பிடுறாங்க. அது போட்டு விட்டாங்க. ஆசன் ப்ரோ. நீங்க வேற, நான் இல்லைங்க மோகன். நான் ரொம்ப நேரமா ஆன்ல தாங்க இருக்குது மைக். என்னங்க நீங்க இது என் சைடு வரல. இல்ல தாத்தா, ஜாலியா உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பார்க்கும்போது எனக்கு எங்க ஊர்லலாம் இந்த 100 நாள் வேலை திட்டத்துல என்ன பண்ணுவாங்க தெரியுமா லேடீஸு? போவாங்க, கையெழுத்து போட்டுட்டு உட்காந்து கதை பேசிட்டு இருப்பாங்க. ஜாலியா சிரிச்சு பேசிட்டு. அந்த மாதிரி என்ஜாய் பண்றாங்க. ஆமா, இதுவும் பொறாமையா வந்து இருக்கு எனக்கு. நலிந்த நடிகர் 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் தானே. அப்படிதான் இருக்கு தாத்தா, சீரியஸ்லி. அப்படி பிக் ஏங்க, பாஸ் போனா அதுதான்னா அப்படிதான் இருக்கும். வேற எப்படி இருக்கும்? ரவீந்தர் ரவீந்தர் ப்ரோ சாப்பிடுறத கேமரா க்ளோஸ் அப் இல்லைங்க, அவர் வாயை திறந்தது பேசுற தவிர யாரோ ஆர்னவ் தாங்க முடியாம ஸ்வீட் பாக்ஸ் அவர் கையில குடுத்துட்டாரு. அது முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் பேச்சு இருக்காதுன்னு.
இல்ல தாத்தா, அந்த விவேக் ஒரு காமெடில குக்கிங் ஷோ இது வச்சு ஒண்ணு பண்ணிட்டே இருப்பாரு சீரியஸா. பக்கத்துல இருக்கவங்க ஏதோ ஒரு சீரியஸா தான் குக் பண்ணாரு பார்த்தா, கடைசியில இந்த கடாயில ஓட்டை இருந்தது. அத வந்து அடைக்கிறதுக்கு கோந்து ரெடி பண்ணேன்னு சொல்லுவார்ல. அந்த மாரி ஏதாவது ஒண்ணு ரெடி பண்ணி மனுஷங்கிட்ட சாப்பிட குடுத்துட்டு, அவர் சாப்பிட்டுட்டு அப்படியே வாய இப்படி க்ளோஸ் பண்ணிட்டு உட்காந்துட்டே இருக்கணும். கடைசி வரைக்கும் பேச முடியாம ஷோ ஏமா முடியிற ஏய், நீ வரைக்கும். ஏதோ கோவத்துல பேசுறேன்னு நினைக்கிறேன். இப்பதாம்மா தெரியுது வன்மத்துல பேசுறேன்னு. ஏமா ஏய், ஏங்க சொன்னா சும்மா விளையாட்டு சொன்னா நடந்துருமா? என்னங்க பேசுறீங்க நீங்க? உடனே அப்படியே இதுக்கு பேர் தான் மேனிப்புலேஷன் புரியுதுங்களா? ஏமா நீ மூச்சு முடிக்க பேசுனது மேனிப்புல ஒன்றும் தப்பு கிடையாது. நான் ஒத்த வார்த்தை சொன்னேன், அது உடனே மேனிப்புலேஷனாமா? இல்ல இல்ல நடக்குமா நீ? அது ஜாக் ஃபேன்னால உங்களுக்கு மனிப்புலேஷன் கரெக்டா தெரியும். அது சவுண்ட் ஃபேன் என்ன தெரியுமா பண்ணுவாங்க? அவங்க பண்ணவே இல்ல. அவங்கலாம் உத்தமர்கள். என்ன அக்மார்க் உத்தமர்கள் மாரி ஜாக் ஃபேன் பண்ணாம அதான் இதுதான் இவங்க பண்றாங்க. இந்த எக்ஸ்ல இவங்க பண்றது என்ன தெரியுமா? இதுதான். அது வந்து ரைட்டு அவரே சாம்பிள் காட்டிட்டாரு. ரைட்டு ஸ்டார்ட்டா. ப்ளீஸ் எனக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட் இதுதான். இங்க இருக்க எல்லாரையும் வந்து முடிஞ்சா பூர்ணி, மோகனா, சுபா இவங்க 3 பேரையும் மட்டும் அந்த வீட்டுக்குள்ள புடிச்சு போட்டுருங்க தாத்தா. என்னால முடியல. இவங்க பேசுறதுக்கு அங்க பேசினாவது நமக்கு கண்டென்ட் வரும். இங்க பேசுறதோட அங்க நல்லா பேசுவாங்க. நான் ஹாசன், சுபாக்காக ஃபுல் பிஆர் தாங்க. சுபாக்காக இப்பயே அப்ப சொல்லிட்டேன். எனக்கு ஏய், பார்க்க நான் மாட்டீங்க போறதுக்கு ஹாசன், ரெடி. அப்படிதானே? என் பசங்களை பாத்துக்கிறதுக்கு நீங்க ரெடினா நான் விட்டுட்டு போறேன்ப்பா. இல்ல சுபா ஒரு யாராவது செகண்ட். அப்ப ஹாசன், அப்ப எனக்கு நீங்க வந்து பிஆர்எல் பார்க்க மாட்டீங்க, சுபாக்காக்கு மட்டும் தான் பாப்பீங்க, அப்படிதானே ஹாசன்? சுபாக்காக்கு நெகட்டிவ் பேர், உங்களுக்கு பாசிட்டிவ் பேர் இருக்கு. ஓகேவா? ஏன் இப்படிலாம் வந்து அப்படியே பல்ட்டி அடிக்க கூடாது. நான் என்ன தெரியுமா பண்ணுவேன்? எனக்கு பிஆரே இல்லன்னு உருட்டுவேன் உள்ள போய். ஆர்கானிக் ஃபேன்ஸ் மட்டும் தான் இருக்காங்கன்னு. ஏங்க அது 14வது வாரம் தானேங்க. அது வரைக்கும் 14வது வாரம் தான் சொல்ல முடியும் எனக்கு பிஆரே இல்லைன்னு. நான் தாத்தாட்ட ஒரு கேள்வி கேட்கலாம் நினைச்சுக்கிட்டே இருக்கேன். கேள்வி கேட்கறது இல்ல. தாத்தா, நீங்க வெளியே வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட யாருமே பேசுறது இல்லையா தாத்தா? இல்ல எதுவும் ஃபாலோ பண்றாங்க உங்களை? அதாவது நீங்க அந்த சீசனுக்கு அப்புறம் உள்ள இருந்தவங்க யாராச்சும் இன்னும் கான்டாக்ட்ல இருக்காங்களா தாத்தா? தாத்தாவே கான்டாக்ட் கேட்கல தாத்தா. தாத்தாவே இங்க கான்டாக்ட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். ஸ்பேஸ் கூட. பேசுற வர மாதிரி காட்டுதான், நான் சவுண்ட் வரல. சவுண்ட் எப்படிங்க வருவாங்க? அவங்கதான் உள்ள ஓகே இருக்காங்கல்ல. ஓகே. இல்ல கடைசியில அதுதான் வா, அதுதான் தாத்தாவோட பதில் நினைக்கிறேன். மௌனம் தான் தாத்தாவோட பதில். சூப்பர். தாத்தா எந்த இல்ல எந்த அவர் அளவுக்கு அப்புறமா சொல்லுவார், நான் பதில் கொடுத்த உங்களுக்கு கேட்கலையா அப்படின்னு முடிச்சிருவாரு. சரி, அடுத்து 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 பரபரப்பா ஐபிஎல் தான் நம்ம பேச போறோம்னு நினைக்கிறேன். நான் நெக்ஸ்ட் சரி ஸ்பேஸ் வந்து ஒரு 3 o'clock போடுறேன். 3:30 அந்த மாதிரி போடுறேன். ப்ரோமோ முடிஞ்சது. எனக்கு ஒரு கொஸ்டின். சரி, எனக்கு ஒரு கொஸ்டின், யார் வேணாலும் ஆன்சர் பண்ணுங்க. இப்ப அங்க உள்ளுக்கு அழுகுறாங்கல்ல, இந்த அழும்போது ஒரு கொஞ்சத்துக்கு நமக்கு உண்மையாவே அழுக வரும். அதுக்கப்புறம் எப்படி இருக்கும்னா, இப்ப கேமரா நம்மளை பார்க்குது, நம்ம இன்னும் அழணுமா, இல்லாட்டி இதை எப்படி முடிக்கிறன்ற அந்த ஒரு கான்சியஸ்னஸ் இருக்குல்ல, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாருமே இப்ப இல்ல நம்ம ப்ரோ, அழும்போது கூட, ஃப்ரெண்ட்ஸ் கூட அழும்போது கூட அழுக வந்துடும். அதான் ப்ரோ, எனக்கெல்லாம் அதுக்கப்புறம் அப்படி அதை எப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு சமாளிக்கிறது, ஃபர்ஸ்ட் என்ன அழுகையே பண்றது? வராது. எனக்கு சில நேரத்துல கேமரா நம்மள பாக்குதுன்னா எனக்கு அழுக வராது. நானா டக்குன்னு சிரிச்சிட்டு இருப்பேன். எப்படி யோசிப்பேன் தெரியுமா? ஐயோ நம்மளோட மக்கள் வர பாக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிருவேன். சத்தமா சிரிப்பேன் நான்லாம். எனக்கு அப்படிதான் நான் மைண்ட் செட்ல இருப்பேன். ஏன்னா இது சும்மா பாக்குறது இல்லைல்ல, நம்ம ஆடியன்ஸா பாத்துருக்கோம்ல. அதனாலதான் சொல்றேன். எனக்கெல்லாம் ஒரு கேமரா நம்மள பாக்குதுனால ஐயோ நம்ம அழுகுறோம், மக்கள் என்ன யோசிப்பாங்க அப்படின்னு, எனக்கு வீட்டுல என்ன யோசிப்பாங்க, இதை பார்த்து சிரிப்பாங்களா அப்படின்ட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகி நானும் சிரிச்சிருவேன். ப்ரோ இல்ல ப்ரோ, ஆக்சுவலா இனிஷியல் டேஸ்ல மேபி நம்ம அப்படி இருக்கலாம். ஆனா அது கேமராவை பத்தி அதுக்கப்புறம் மறந்துடுவோம் ப்ரோ. அண்ட் இட் வில் பிகம் சோ எமோஷனல் ஆல்சோ. எமோஷனலா டவுனாவும் ஆயிடும் ப்ரோ ஒரு லிமிட்டுக்கு அப்புறம். ஸோ ஐ திங்க் அது நம்ம கையில இருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். இல்ல ரொம்ப எனக்கு அப்படி தோணலை. ஏன்னா இல்ல ரொம்ப மறந்துருவோங்கிறத எனக்கு காட்டிலும் பழகிரும். அதனால நமக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. ஞாபகம் அதுதான் இருந்தாலும். அதுதான். பவித்ரா ஆனாலுமே இப்ப பாருங்க, இப்ப வீக்கெண்ட் எபிசோட் வரும், அதுல கேட்பாங்க. கேட்ட எல்லா ஐடியாவும் ஓடும்ல மண்டைக்குள்ள. இப்ப நம்ம இமோஷனலா அழுதுருவோம், ஓகே. அது எப்படி கேரி பண்ணி எப்படி முடிக்கிறோன்ற அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு, இல்லாம இருக்காதுல்ல. எப்படியா இருந்தாலுமே நாம ஒரு டிவி ஷோக்கு தான் வந்திருக்கோம், அழுதா இதை கேட்பாங்க, இதை எப்படி முடிக்கணும், மக்கள் எப்படி பார்ப்பாங்க.
ஸோ அந்த கான்சியஸ்னஸ் இருக்கும்போது அந்த எல்லாமே அழுகையோ இல்லாட்டி ஃப்ரெண்ட்ஷிப்போ எல்லாமே ஒரு என்ன சொல்றது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு ஃபீல் பண்ண முடியல. அதான் தாத்தா இருந்தா தான் கேட்கணும்னு நினைச்சேன். எனக்கு இந்த கேமரா கான்சியஸ் பத்தி பேசிட்டு இருந்தீங்க இல்லையா? எனக்கு எப்படி தெரியுமா? நான் ஏதாச்சும் கேமரா அந்த லிஃப்ட்ல ஏதாச்சும் ஹோட்டல்ல கேமரா இருக்கும் இல்லையா? அங்கெல்லாம் போய் என்னோட ஃபேஸ் ரியாக்ஷனை கேவலமா காட்டிட்டு வருவேன். இந்த மாதிரிலாம் பண்ணும்போது இப்போ சாதாரண விஷயம் உள்ள இருக்கிற பப்ளிக்ஸே ஐ மீன் சாரி உள்ள இருக்கிற கண்டஸ்டன்டே பண்ணும்போது என்ன சொல்றாங்க? கேமராக்கா பண்றா அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஹாசன் ப்ரோ சொன்னதுக்கு சொல்லிட்டு இருக்கேன் நானு. நம்மலாம் உள்ள இருந்தோம்னா கேமரா பார்த்து பார்த்து ஏதாச்சும் ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருப்போம். இத வச்சு இல்ல இப்ப அடிப்பாங்க. ஹாசன் யோசிப்பாரு, உங்களுக்கு நெகட்டிவ் பிஆர் பண்ணலாம், சுபாக்கு பாசிட்டிவ் பிஆர் பண்ணலாம் அப்படின்னு யோசிப்பாரு. இன்னொன்னு நான் அழுமூஞ்சியா இருக்கேன் ப்ரோ. எதுக்கு எடுத்தாலும் அழுவேன். ஓகேங்களா? இதுக்கும் பாரு கேமரா பார்த்து பார்த்து அழுகுறா பாரு. வேணும்னே கண்டென்ட் கிரியேட் பண்ற பாரு. இத வச்சே அடிப்பாங்க. எனக்கு சீரியஸாவே ஜாக்க பார்க்கும்போதெல்லாம் எனக்கு அப்படிதான் தோணும். நாமெல்லாம் உள்ள இருந்திருந்தோம். நான் இந்த ஜாக் இடத்துல எவ்வளவு இல்ல நான்லாம் அசிங்கப்பட்டிருப்போம் பிஆர் அப்படின்னு. பண்ணி ஊர்னிங்கெல்லாம் நான் நெகட்டிவ் பிஆர் பண்ணி டவுன் பண்ண அவசியமே இல்லை. அவங்க உள்ள போய் அழுதழுது அப்புறம் அழிக்கிறவாங்க போல. அடுத்த அனிதா சம்பத்துன்னு நினைக்கிறேன் புதுசு. இல்ல அப்படி என்ன நான் ப்ரோ நான் பண்ணி நான் நெகட்டிவ் நானே வாங்கிப்பேன். எனக்கு புரியல. எங்க அழுதான் நெகட்டிவா? எனக்கு புரியலங்க. இந்த மாதிரி தாங்க ஜாக்க போட்டு தங்க புள்ளைய போட்டு அடிக்கிறீங்க எல்லாருமே. ஐயோ மோகன நான் பேசுறீங்க. அனிதா சம்பத் என்ன மேக்சிமம் கேம் வளர்றதுக்காக இருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு? ஏன் அது எங்களோட கேரக்டர். இல்ல, அதுக்கு என்ன இல்ல. பண்ண முடியும்? அங்க போய் பண்ணுவாங்க. பூர்ணி என்ன சொல்லுவாங்க தெரியுமா? "ஏன் என்ன பேசவே விட மாட்டேங்கிறீங்க? நான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிட்டு எவ்ளோ நேரமா உட்கார்ந்துருக்கேன். என்ன பேசவே விடல நீங்கன்னு" சொல்லிட்டு கை, கால் உதறிட்டு அழுவுவாங்க. அப்படிதானேம்மா? அப்படி ஏய், இல்லடா. ஒருத்தர் எனக்கு அதுக்கெல்லாம் மோ வராதுடா. எனக்கு மோகனான்னு ஒருத்தர் கையை தூக்கிட்டு இருக்காங்க ரொம்ப நேரமா. ஐயோ! அந்த பொண்ணு ரொம்ப பேசுது தாத்தா தாத்தா. ஒரு 2 இருக்காரு. நிமிஷம் கை தூக்கட்டும் தாத்தா. தாத்தா ரொம்ப நேரமா எல்லாருமே உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்டுட்டு இருக்காங்க தாத்தா. என்னம்மா எனக்கு ஃபோன் வந்துருச்சுப்பா. சாரிப்பா. ஓகே சொல்லுங்க தாத்தா. சொல்லுங்க என்ன கொஸ்டின்? ஓகே தாத்தா, நான் அதை கேட்டுருவேன் தாத்தா. இப்ப அங்க உள்ள கேமரா இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும்ல. இப்ப அழுகிற வந்துச்சுன்னா அது நிஜமாவே வருதுன்னு வச்சுக்குவோம். ஒரு கட்டத்துக்கு மேல அந்த அழுகையை எப்படி நாம கண்ட்ரோல் பண்றது, எப்படி அதை நம்ம மாத்துறதுன்னு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கும்ல. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அங்க அழுக வந்துச்சுன்னா பாத்ரூம்ல போய் அழ வேண்டியதுதான், மைக்கை வெளியில மாட்டிட்டு. ஆனாலும் பாத்ரூம்ல மைக் இருக்கும். அதை அவங்க அழுதுட்டாங்கன்னா அவங்களுக்கு சிம்பத்தி வந்துடுதே. நம்ம நல்ல பேர் வாங்கணுன்ட்டு அழுகுறவங்கள வெளியில கூப்பிட்டு நிக்க வைக்கிறது அந்த வீட்டில் எல்லாரும் பண்ற ஒரு முட்டாள்தனம். நான்லாம் யாரும் அழுதாங்கன்னா நான் வேற பக்கம் போயிடுவேன். ஏன்னா அது ஒரு ஃபீலிங். அது அந்த வீட்டில் அழுத்தம் இருக்கும். நிஜமா அழுறாங்களா பொய்யா அழுறாங்களான்ட்டு நமக்கு தெரியாது. ஆனால் கேமரா காமிச்சு கொடுத்துரும். இப்போ நேத்தி வர்ஷினி அழுதாங்க பாருங்க, தெளிவா தெரியும். எல்லாம் செட்டில் பண்ணி இவர் முடிச்சதுக்கப்புறம் திருப்பி போய் அழுவாங்க. ஒரு அழுகை ஒருத்தர் கன்சோல் பண்ணிட்டாருன்னா அதோட நின்றுச்சுன்னா அது ஓகே. ஆனா அது நிக்காம திருப்பி திருப்பி ஜாலியா பேசிட்டு திருப்பி போயிட்டு உட்காந்து யோசிச்சு ரூம் போட்டு யோசிச்சு பேசுற மாதிரி பண்றாங்க பாருங்க. அதெல்லாம் உண்டு. கேமரா அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இதை நான் ஒரு சீசன் 4ல சொல்லியிருப்பேன். அப்ப கமல் சார் அதை பேசிட்டே வருவாரு. அதே மாதிரி ஒரு தடவை நான் சாமதான பேத தண்டம்னு கத்திருப்பேன் சண்டையில. அதையும் பேசிட்டே அடுத்த நாள் காலைல அந்த பாட்டே போடுவாங்க சாங்க. ஸோ இட்ஸ் வெரி ஈஸி. எல்லாம் அப்பட்டமா தெரியும். பட் பீப்புள் டூ இட். ஏன்னா தே திங்க் அதனால ஓட்டு வரும் வராதுன்னு. இதுல ஒரிஜினல் எது டூப்ளிகேட் எது நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். தாத்தா எனக்கு ஒரு டவுட் தாத்தா. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா பாத்ரூம்ல எல்லாம் மைக் இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த கருமத்தை வேறயா தாத்தா பிபி டீம்ல காது கொடுத்து கேட்டுட்டு இருப்பாங்க? இல்லைங்க, அது எதுக்கு வைக்கிறதுன்னா உள்ளுக்குள்ள போய் ஏதாவது பண்ணிட்டாங்கன்னு வைங்க. ஓகே ஓகே. ஸோ அம்மா ஒரு தின் வால் தாம்மா. அதுக்கு பின்னாடி பேசாம அவ்வளோ பேர் டே அண்ட் நைட்டு உட்காந்துருப்பாங்க. கேமரா அந்த கண்ணாடிலாம் இருக்கு இல்லையா, நம்ம பார்க்குறோமே மிரர்னு, அது மிரர் கிடையாது, ஓகே. ஒன் வே. அது எல்லா இடத்துலையும் கேமரா இருக்கும். ஸோ எதுவும் யாருக்கும் ஆயிடக்கூடாது சேஃப்டிக்காக அப்படி வச்சிருக்காங்க. ஆனா உண்மையிலே தாத்தா பிபி டீம்ல பாராட்டணும் தாத்தா. இதுக்காகவே சீரியஸாவே அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அவங்க எல்லாம் உண்மையிலேயே. நம்மளாம் ஈஸியா திட்டி விட்டுருவோம் என்னடா பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை, இந்த தடவை சீரியஸாவே ஸ்வீடன்லேருந்து கவுன்சிலர்ஸ் வராங்க டீமுக்காக 500 பேருக்கும். இறக்குமதி பண்ணுறாங்க. ரவி சார் சம்பளத்தில் பிடிச்சிருவாங்க. இப்ப புரியுது எனக்கு. சொல்லுங்க மோகனா மோகனா. சாரிடா ரொம்ப நேரமா அட்ரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. மோகனா பேசுங்க மோகனா.
இந்த ஸ்பேஸ்ல இது ஹோஸ்ட்லாம் அதாவது ஹசன் ப்ரோ தவிர வேற யாரும் என்ன பேசவே விட மாட்றாங்கங்க. எனக்கு சான்ஸே இல்ல குடுக்க எனக்கு மாட்டேங்கிறீங்க. ஒரே நிமிஷம் இருங்க, 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 எனக்கு புரியல. புரியல. இருங்க, இருங்க, இருங்க. எனக்கு சான்ஸே குடுக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் எப்படி நான் என்ன ப்ரூவ் பண்றது? ஏமா அப்படிதாம்மா சான்ஸ் தர பிக் புரிஞ்சிருச்சு. பாஸ் மாட்டோம். கிடைக்கிற போலாமா? கேப்ல நீ எனக்கு தாம்மா புரிஞ்சிருச்சு பேசணும். மோகனா. பேசுமா. தேங்க்யூ மோகனா. ஐயோ இவங்க இப்பயே இங்கேயே பிக் பாஸ பத்தி பிக் பாஸ்ல இருக்க மாதிரி இருக்காங்க. என்னால முடியல, நான் ஓடுறேன்டா. ஆர்கே ரொம்ப பண்ணாதீங்க சரிங்களா? இல்ல பவித்ரா தனியா உட்கார்ந்துட்டு இருக்காங்க. மேபி எவிக்ஷன் நினைச்சு பயப்படுறாங்களான்னு தெரியல. கொஞ்சம் பாவமா இருக்கு அந்த பொண்ணை பார்த்தா. எவ்ரி வீக் வரைக்கும் என்ன போய் சொல்லிட்டு வந்துருங்க, ஃபுல்லா நீங்க தான் இன்னைக்கு கண்டிப்பா மார்னிங் போறீங்கன்னு என்னப்பா சொல்லிட்டு வேக்கப் வந்துருங்க. சாங் போட்டாங்க? யாரோ சொல்லுங்களேன். இது மார்னிங் வேக்கப் ஐயோ சாங். இது நாட்டுக்கு நாட்டு சாங். சாங். அப்போ வந்து ஆஸ்கர் அருணும் ஆஸ்கர் இவங்க தான்ப்பா, விஷாலும் தான்ப்பா. அருணும் விஷாலும் போறாங்களா? ஐயோ. நைட்டு ஷோவா? ம். இல்ல அருணுக்கு சூப்பரா ஒரு சான்ஸ் வேற மேம். அந்த சூர்யாவோட கேரக்டர் கொடுத்து அவருக்கு மட்டும் எக்ஸ்ட்ராவா ஒரு ப்ராப்பர்ட்டில வேற கொடுத்து சரி சூப்பரா பண்ணுன்னு சான்ஸ் கொடுத்தோம். அவர் யூஸ் பண்ணிக்கலன்னு தான் நினைக்கிறேன். வேற யாருக்குமே எனக்கு தெரிஞ்சு ப்ராப்பர்ட்டி கொடுத்த மாதிரியே தெரியலையே. இருந்ததே. எங்க ப்ராப்பர்ட்டி தர முடியுமா? ஏங்க இல்ல ஸ்டெதஸ்கோப் எல்லாம் வர்ஷினி ஒரு கொடுத்துருந்தாங்கங்க ப்ராப்பர்ட்டி சுனிதாக்கு. வர்ஷினி ஒரு ப்ராப்பர்ட்டி வச்சு சுத்திட்டு இருந்தாங்க. யாரும் கவனிக்கலையா? கொடையாங்க அந்த அம்பர்லா. அ- அது அதேதான். அவங்கெல்லாம் எடுத்துக்கிட்டதுங்க. அந்த படத்துல கொடையெல்லாம் வராதுங்க. இல்ல அது எனக்கு சீரியஸ்லி நேத்து டான்ஸ் அப்போ அவங்க அந்த கொடைய வச்சுட்டு ஒண்ணு பண்ணாங்க பாருங்க. எம்மா அனுஷ்காலாம் திருப்பி திருப்பி இது ரொம்ப மன வலியை தான் உண்டாக்குறாங்க. என்ன குடுத்த படம்லாம் அந்த மாதிரி ஒரு படம், அந்த மாதிரி ஒரு ரோலு. அனுஷ்கா எங்கம்மா பாகுபலியில கொடைய வச்சுட்டு டான்ஸ் ஆனாங்கன்ற மாதிரி இருக்கு. அது கொடை வாளா நினைச்சுக்கிட்டு அவங்க வச்சுக்கிட்டாங்க. அதை காட்டிலும் எனக்கு தசாவதார சீன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கேரக்டர். அது நோய் நோயின்னு பேசிக்கிட்டே எனக்கு இருக்கும். அது ஒரு உங்களுக்கு மாதிரி பவித்ரா மேல வன்மம் இருக்குன்னு தெரியுது. ஆனா காலையில இருந்து அது கத்திட்டு இருக்கீங்க. நான் பவித்ராவை சொல்லு இப்பதானமா பவித்ராவை பத்தியே பேசுறேன். என்னவா நீ உண்மையிலேயே அர்ஷின் இப்ப புரியுதா கேரக்டர் ஹாசன், நான் ஏன் அந்த கேரக்டர் ரொம்ப மோகனா நல்லா பொண்ண இருக்கு. பேச வேணாம்னு சொன்னேன்னு? ஐயோ அது துணை பேசிட்டே இருக்குமா, நல்ல நல்ல இதா இருக்கும். ஆனா அது ஆக்சுவலி அந்த மாதிரியே பண்ணல. அதுல அந்த கேரக்டர் பேர் ஆண்டாளு. அது மீரான்னு வச்சுக்கிச்சு. அதுக்கப்புறம் கண்ணன் ஆச்சு. இது பெருமாளேன்னு சொல்லிட்டு இருக்கும் இது பொண்ணு, அந்த ரசிகை. இதுல அப்படியே டோட்டலா மாத்தி. ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே இருக்கிறதுலே எனக்கு ரொம்ப பிடிக்கவே இல்லை அது. மற்றபடி முத்துக்குமரன் கேரக்டர்ல இருந்து வெளியவே வரல. போக போக அந்த வாய்ஸை லிட்டரலா எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. நல்லா இருந்துச்சு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் தீபக் தான் ஹைலைட்டு. தீபக் வேற லெவல். ஆனா அவனும் ஒண்ணு சொல்லிட்டா, பயங்கரமா தீபக்குக்கு பண்ணிட்டார். ப்ரோ ஆனா தீபக்குக்கு எனக்கு அவர் நல்லா பண்ணாரு. அதை நான் இன்வாலிடேட் பண்ண விரும்பல, புட் டவுன் பண்ண விரும்பல. பட் ஆனா அவருக்கு ஈஸியா அமைஞ்ச மாதிரி இருக்கு. புரியுதுங்களா? அவர் நார்மலாவே அந்த மேனரிசம் பண்ணுவாரு, ரஜினி மாதிரி. அது ஈஸியா பண்ண மாதிரி இருக்கு. இப்போ இப்போ எப்படி ஜாக்லினுக்கு ஹாசினி ஒரு மாதிரி டிஃப்ரெண்டா கொஞ்சம் சேலஞ்சிங் கேரக்டர் கொடுத்திருந்தா மேபி அவர் வேற என்ன ட்ரை பண்றாருன்னு தெரிஞ்சிருக்கும். புரியுதுங்களா? உடனே ஆர்கே சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. இதுதானே நான் எதுக்கு உண்மை. அவரு சிரிச்சேன்? நார்மலா இல்ல நான் எதுக்கு சிரிச்சேன்னு சுபாக்கு தெரியும். அப்புறம் ஹாசன், நீங்க ஒண்ணு பண்ணீங்க இப்ப நடுவுல, வேணும்னு பர்பஸ்ஃபுல்லா இல்ல. பட் எனக்கு கவுண்டர் எப்படி ரிஜிஸ்டர் ஆச்சுன்னா, சுபா சொன்னாங்க, இப்ப புரியுதா ஹாசன் நான் எதுக்கு பேச வேணாம்னு சொன்னேன் அந்த பொண்ணு அப்படின்னு சொன்னோடனே நீங்க ஆமாங்க அப்படின்னு சொல்லிட்டு பவித்ராவை பத்தி தான் பேசுனீங்க. அந்த அசின் கேரக்டரை பத்தி ஆனா பேசுனீங்க. பட் நான் ஆமா, மோகனா கூட கோஆர்டினேட் ஆச்சு. லிட்ரலி ஐ ஐயா டேக் இட். ஐயா 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 நல்லா போய்கிட்டு இடத்துல குப்பி இல்ல அடிச்சு அசன் போறவங்க. ப்ரோ மேல அசன் ப்ரோ மேல எனக்கு பர்சனலா எனக்கு நம்பிக்கை இருக்கா? அவர் என்ன அப்படி நினைக்க மாட்டாரு. சுபாக்கு தான் மேபி என் மேல ஏதோ வன்மம். நான் தீபக்கை பத்தி ஒரு நாள் சுபாவோட ஸ்பேஸ்ல ஏதோ பேசிட்டேன். அது மைண்ட்ல இன்னும் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் சுபா. ஆமாங்க நான் கிரட்ஜஸ் இது பண்றேங்க. சரி வாங்க, நெக்ஸ்ட் சீசன் போனா நீங்க உங்களுக்கும் எனக்கு தான் போட்டியே. வாங்க வாங்க அடிச்சுப்போங்க. ஆமா, நீங்க சிஎஸ்கே ஃபேன் தானேங்க? எஸ் அஃப்கோர்ஸ், தல தோனி. அப்ப ஹைஃபை. போன சீசன் இதுல சேப்பாக்குல போய் இந்த மேட்ச் பார்த்தேன், கேகேஆர் மேட்ச். ஆனா எஸ், என் நேரம் அது ரொம்ப சப்பையா முடிஞ்சிச்சு. அந்த மேட்ச் ரொம்ப டோட்டல் கம்மி. ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டே இல்லாம அந்த எப்படி சொல்றது, ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல மேட்ச். சரி ஏதோ போனதுக்கு. அதெல்லாம் விடுங்கம்மா, அதெல்லாம் விடுங்க. இந்த வாட்டி அஸ்வின் இருக்காரு நம்ம டீம்ல. ஆமாப்பா, நம்ம டீம்ல அஸ்வின் திருப்பி ஆமாப்பா, ஜாயின் பண்றாப்ல.
எனக்கு தீபக் சஹரை பிடிக்காது. ஓகேங்களா? பேசிக்கலா நான் அவங்க வந்து தீபக் இல்ல சேகர் கேளுங்க. பிடிக்காத எனக்குலாம் வெறுப்பாவும், எதுக்குடா இப்படி பவுலிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆகும் இல்ல, எனக்கு. இல்ல. ஏன்னா, மனுஷன் வந்து ஒரு கிடைக்கிற மேட்சும் ஒரு சில மேட்ச் வந்து ரொம்ப மோசமா பண்ணாரு லாஸ்ட் சீசன்லாம். பாதி நேரம் இன்ஜூரி, இன்ஜூரி, இன்ஜூரின்னு உட்காந்துருந்தாப்படி. எனக்கு என்ன ஆச்சுன்னா, இந்த சீசன் வந்து சரி அவர ரிலீஸ் பண்ணிட்டீங்களா? தயவு செஞ்சு எடுத்துறாதீங்கப்பான்ற மாரி இருந்தது. ஆனா, அந்த எடுக்காதப்போ, அதுக்கப்புறம் அந்த தீபக் சஹர் அந்த இன்டர்வியூல அந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சானா ஒரு மாரி சோகமா இருந்தது. அப்புறம் தல கூட ஃப்ளைட்ல போகும்போது, தல கூட அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருக்க அந்த வீடியோஸ்லாம் ஷேர் ஆக ஆரம்பிச்சது. ஆல்ரெடி வந்த வீடியோஸ்லாம். அதெல்லாம் பார்த்தோனே எனக்கே ஃபீல் இல்ல ஆயிடுச்சு. தோனியோட பெரிய சப்போர்ட் இருக்கு சாகருக்கு. தீபக் சாகர் தோனி சப்போர்ட்ல தான் ஆக்சுவலி கடைசி 2 சீசனா வந்து டிராவல் பண்ண சென்னை சூப்பர் சிஎஸ்கேல. பட் ஆனா ம். அதுக்கப்புறம் போன வருஷம்லாம் சுத்தமான அந்த ஒரு மாதிரி நல்லாவே இல்லை அவருடைய ட்ராக்கே, அவருடைய இது. ஏங்க அவர் அதனாலதான் 2-3 வருஷமா அப்படிதாங்க ஆடிட்டு இருக்காரு. அவர் எப்பயுமே ஃபார்ம்ல இல்லாத மாதிரி தாங்க இருக்காரு. ஆனா ஆமே டீமுக்குள்ள எப்படியாவது கொண்டு வந்துருவாங்க. அது எப்படின்னே தெரியல. அது நீங்க அது சொல்ற மாதிரி ஒண்ணும் இல்ல. தோனியோட இதா சிஎஸ்கே இருக்கும். விட மாட்டாங்க. தோனியோட அவரு சப்போர்ட் தியாகர்லாம். இல்ல ஏன் இன் ஸ்விங், அவுட் ஸ்விங் 2மே போடுவார் இல்லைங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, அது ரேர் தான் அந்த மாரி. எப்பயாவது கிளிக் ஆகும்னு சொல்லிட்டு வச்சிருப்பாரா இருக்கும். கரெக்ட். இல்ல ஏதாவது ஒரு மேட்ச்ல இன்ஸ்விங், அவுட் ஸ்விங் போடுறது வந்து பார்த்தீங்கன்னா, புவி போடுவாரு, இவரு போடுவாரு. அது வந்து எல்லாருக்கும் அது வராது. ரொம்ப ரேர். அதனால தான் வந்து தீபக் சஹர்லாம் வந்து இவ்வளோ நாள் இது பண்ண தெரியல. ஆனா மும்பை எடுத்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இன்கேஸ் தீபக் சஹர் நல்லா பண்ணிட்டா, மும்பை வந்து பயங்கர ஒரு மாரி என்ன சொல்றது த்ரெட்டனிங்கா இருக்காங்க இப்ப டீம் பார்க்கும்போது. பட் தெரியல. ஆனா டபுள் எட்ஜ் ஸ்வாட் தான் தீபக் சஹர். பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். இன்ஜூரி ஆயி உட்காரலாம். தெரியல என்னன்றது பார்த்தா தான் இல்ல அங்க தெரியும். மெயின் பிளேயர்ஸ் இருக்காங்களே அப்பயும். நம்ம பும்ரா இருக்காரு. அதுதான் அப்புறம் சொல்றேன். அப்புறம் நாங்க மெயின் பிளேயர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். ஏன்னா ஃபாஸ்ட் பவுலர்ல அவர் இருக்காரு, இன்னொருத்தர் இருக்காரு, பேர் டக்குன்னு வரல. ஸோ அவங்க போல்ட் அண்ட் பும்ரா. பும்ரா தான் சொல்லிட்டேங்க. பும்ரா அப்புறம் ட்ரெண்ட் போல்ட் இருக்காரு. போல்ட்டுங்க. அதான் ட்ரெண்ட் போல்ட். ட்ரெண்ட் போல்ட் நியூசிலாந்து பிளேயர் இருக்காரு. அவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் போவாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஒரு ஃபாரின் பிளேயரை வந்து பவுலிங்ல எப்பயுமே கண்டிப்பா எடுத்துருவாங்க. பவுலிங்ல ஒன்னு ஆல்ரவுண்டர்ல எடுப்பாங்க, இல்ல பவுலிங்ல எடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ஆர்க்ல பார்த்தா கண்டிப்பா போல்ட்டுக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, இவருக்கு கொடுக்க மாட்டாங்க. இல்ல ப்ரோ, மும்பை வந்து ஆக்சுவலா பேஸ் ஃப்ரெண்ட்லி தான் ப்ரோ. அதனால தீபக் சாகருக்கு மேபி தே வில் ட்ரை இட் இன் ஃபியூ கேம்ஸ் ப்ரோ. மும்பை பிச்சில் ஸ்பின்னர்ஸ் ஜென்ரலா அவங்க ப்ரிஃபர் பண்ணவே மாட்டாங்க. ஏன்னா ஸ்பின்னரை போட்டு பொழந்துருவாங்க ப்ரோ வான்கதையில. நான் வந்து ஒரு மும்பை ஃபேன். ஸோ இல்ல ஐ நோ இட் ப்ரோ. பட் அதான் பேசுற ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க எனக்கு தெரியும். பட் மெயின் பிளேயர்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப அவரு இன்னொருத்தர் இருக்கிறப்ப எக்ஸ்ட்ரா ஒரு ஆட் பாயிண்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இப்ப இதுல இருப்பாங்க, எப்படி ஆல்ரவுண்டர்ஸ்ல இருப்பாங்க பிளேயர்ஸ், அதே ஃபேஸர்லயும் இருப்பாங்கல்ல. ஆமாமா, ஹார்திக் பாண்டியா இருக்காரு. ஸோ அப்புறம் அதுக்கு தான் நான் சொல்றேன், அந்த ஃபேஸர்ல தான் அவங்க போக ட்ரை பண்ணுவாங்க. ஆனா சிஎஸ்கேல ஃபாஸ்ட் பவுலர்ஸா எடுத்து போட்டு வச்சிருக்காங்க. ஆல்ரவுண்டர் ஒருத்தர் ஆல்ரவுண்டர் இல்ல. லைக் ஒரு அஸ்வின் நல்ல அஸ்வின் இல்ல ஆல்ரவுண்டர் தான்மா. ஆல்ரவுண்டர் இல்ல. ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது? நல்லா அடிச்சு ஆடுற பேட்ஸ்மேன் தெரியுங்களா? மிடில்ல அதுக்குதான் ரச்சின் ரவீந்திராவா இருக்காரு. அப்புறம் நம்ம ருத்ராஜ் கைக்வாட் இருக்காரு. அப்புறம் நடுவுல அடிச்சு ஆடுறதுக்கு ஆல்ரவுண்டர் இவர் இருக்காரு, ஜடேஜா இருக்காரு. கரெக்ட். நம்ம டீம் வந்து எப்படின்னா, நம்ம டீம் மும்பை டீம் எப்பவுமே கரெக்டா நியூட்ரலா எடுத்துருவாங்க. பாரபட்சம் பார்க்காம எல்லாருக்குமே இருக்கும் பங்கு. அந்த டீம் பத்திரானா மட்டும் இருக்காருல்ல, ஒரு டீம் மட்டும் பத்திரானா இருக்காருல்ல, பத்திரானா இருக்காரு. ம். ஓகே. சோ நம்ம டீமும் சரி, மும்பை டீமும் சரி, எப்பயுமே நியூட்ரலா எடுத்து வச்சுக்குவாங்க. எல்லா பிளேயர்ஸுமே கரெக்டா பிக் பண்ணி வச்சுக்குவாங்க. ஆனா சில டீம்ஸ் மட்டும் தான் ஒன் சைடடா இருக்கும். இப்ப டெல்லியா இருக்கட்டும், கேகேஆர் கூட லாஸ்ட் டைம் வந்து எல்லாமே பெர்ஃபெக்டா இருந்துச்சு. அது அமைஞ்சுக்கிச்சு டீம் கரெக்டா லாஸ்ட் டைம். சன்ரைசர்ஸ்ல போன டைம் வந்து ஃபுல்லா பேட்டிங் சைடு மட்டும்தான் ஹையா இருந்துச்சு. பவுலிங் சைடுல அதுக்கப்புறம் கொஞ்சம் லாஸ்ட்ல தான் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சு. ஸோ இந்த டீம் வந்து எப்பயுமே மாறிக்கிட்டே இருக்கும். ஆனா மும்பையும் சரி, சென்னையும் சரி மாறவே மாறாது. அது நியூட்ரல்லே வச்சிருப்பாங்க ஒரு பிளேயர்ஸ் மட்டும். என்னவோ பாப்போம். எக்ஸைட்மெண்ட்டா இருக்கு. எப்படி இருக்கும்னு தெரியல. கப் அடிச்சிட்டா போதும். நானும் இப்பயே சொல்லிடுறேன், சிஎஸ்கே ஃபேன் தாங்க நானும். அப்புறம் நான் பாதியில தான் வந்து முத்துக்குமரன் ஃபேன் சொன்ன மாதிரி இதையும் சொல்லிட போறாங்க. அப்படிதான் நான் முத்துக்குமரன் ஃபேன் சப்போர்ட் பண்ணிருக்கேன். அப்பெல்லாம் வந்து கேட்காம திடீர்னு என்னப்பா நீங்க முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, நிறைய பேர் கேட்டாங்க என்ன. ஏங்க அது தலைக்கு இதுதான் லாஸ்ட் தாங்க ஐபிஎல் ஆங்க. அது வேற ஒரு பயமா இருக்குங்க.
இப்படிதான் போன தடவையும் சொன்னாங்க. இருங்க அவரா சொல்ற வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம், ரொம்ப இல்ல என்ஜாய் மோகனா, பண்ணுவோம். இதுக்கப்புறம் வாய்ப்பு இல்ல. இல்ல எனக்கு அதோட இன்னொரு கவலை, தளபதியும் போறாரு. இந்த மூவி இண்டஸ்ட்ரியில இருந்து தளபதி 2 பேருமே போறாங்க. எனக்கு அவராது கிரிக்கெட்டுங்க, அது ஒரு குறிப்பிட்ட டைம்ன்றதுக்கு ரிட்டையர்மெண்ட் இருக்கு. ஆனா இதுக்கு ரிட்டையர்மெண்ட் இல்ல. இது அவங்களும் வாலண்டியரா ரிட்டையர் பண்ணிட்டு தானே போறாங்க தளபதி. அந்த விஷயத்துல எனக்கு ரொம்ப பெரிய வருத்தம் இருக்கு. ஏன்னா ஒரு கிரேட் லெஜண்ட்ஸ் இல்ல தலை வந்து அப்படி நினைச்ச சொல்லேங்க, அக்டோபர் டு தல மார்ச் கம்பெனில வரைக்கும் ஃப்ரீ, இல்ல கிடையாது. அவர் நான் வந்து அந்த சொல்லியிருக்காரு டைம்ல இன்டர்வியூ. பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அதான் ஃப்ரீ டைம், அதுக்கு ஃப்ரீ டைம் இருக்கணும்ல அவருக்கும். அதான் சப்போஸ் சொல்றேன். அவருக்கு ஏங்க ஒரு மூவி போதுங்க, கண்டினியூஸ் இயர்லி ஒரு ரேசிங். மூவி போதாதா உங்களுக்கு? வருஷத்துக்கு ஒரு மூவி நடிச்சு கொடுத்துருவாரு. இல்ல 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 சுபா, நான் அப்படி சொல்லல. அவர் வருஷத்துக்கு ஒரு படம், ரெண்டு வருஷத்துக்கு ஒரு படம் விட்டா கூட ஐ எம் ஹாப்பி வித் இட். பட் என்ன சொன்னார்னா டைம் அமையணும்னு சொன்னாரு. அந்த டைம் அமையணும்னு சொன்னனால தான் நான் பேசுறேன். சப்போஸ் அவருக்கு டைமே அமையாம போயிடுச்சுன்னா ஒரு பயம் இருக்கும்ல, அதனாலதான் சொன்னேன். ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் நேத்து அவர் பேசுறது கேட்டோன்னே, அப்பா ரொம்ப என்ன சொல்றது, அப்படியே வாய பொளந்து பார்த்துட்டு இருந்தேன் நானு. கண்ணெல்லாம் அந்த மனுஷன் கலங்கிடுச்சுல்ல, வாய்ஸ் எனக்கெல்லாம் கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு. இல்ல அந்த மனுஷன் வாய்ஸ இந்த மாரி ஒரு இதுல கேட்டு ரொம்ப நாள் ஆகுதா? ஒரிஜினல் வாய்ஸ் ரொம்ப ஒரு மாரி எனக்கு எனக்கு எவ்ளோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எனக்கு ஒரு மாரி எப்படி சொல்றது? எமோஷனலா இருக்கும் எனக்கு. அவர் நேத்து என்ன சொல்றது? அவரு வந்து யாரும் எதுவும் சொல்லக்கூடாது. அவரு வந்து நடிச்சாலும் பரவால்ல, நடிக்கலனாலும் பரவால்ல. அவரு எங்கேயோ ஒரு இடத்துல இருக்காரு, சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்ற மாரி ஒரு மாரி அவ்ளோ பிடிக்கும் எனக்கு அவர. அன்கண்டிஷனலா லவ் பண்றேன் தலைய. ஸோ நேத்து பார்க்கும்போது ரொம்ப இப்ப பேசும்போது எனக்கு பயங்கர எமோஷனல் ஆகுது. ஸோ நேத்து அது பார்த்தோனே எனக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோன்னா ரொம்ப ரொம்ப ஒரு மாரி சாட்டிஸ்ஃபைடா இருந்தது நேத்து. ஆக்சுவலா அது எனக்கு அவரோட வாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் இந்த கலைஞர் டிவில வந்து பேசியிருப்பாரு. கலைஞர் அந்த இதுல அப்பதான் ஃபர்ஸ்ட் அவரோட வாய்ஸ்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சன் டிவியோட பல இன்டர்வியூஸ் எல்லாம் பார்த்தேன், ரொம்ப அழகா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவர் இன்டர்வியூ கொடுக்கறது நிப்பாட்டிட்டாருங்க. நிப்பாட்டோன்னு என்ன இந்த நம்ம ஒரு பர்சனா ஃபர்ஸ்ட் நான் அஜித் ஃபேனே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு சினிமா லவ்வரா பாக்குறப்ப எனக்கு பிடிச்சது. அப்ப பாக்குறப்ப சரி, என்ன இவரு இன்டர்வியூ கொடுக்காம இருக்காரு, என்ன பர்சனல் ரீசனா இருந்தாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஒரு வருஷத்துக்கு ஒரு இன்டர்வியூ அது கொடுக்கலாமே ஃபேன்ஸுக்கோசரம். ஆடியோ லான்ச்சு, அந்த லான்ச்சு, ஏதாவது ஒரு இதுல போய் பேசலாமேன்னு எனக்கு தோணி இருக்கு நிறைய தடவை பர்சனலா. பட் அது அவரோட பர்சனல் ஸ்பேஸ் அவர் தான் யூட்டிலைஸ் பண்ணி அவருக்கு தகுந்த மாதிரி தான் இருக்க முடியும். நம்ம போய் எதுவும் சொல்ல முடியாது. அதான் ஒன்றும் பண்ண முடியல. என்ன ஒரே ப்ரோமோ பயம். வந்துச்சா? எத்தனை ப்ரோமோ ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ஒன்றும் இருக்காது, கீழே போட்டுருங்க, அவ்வளவுதான். அது எதுக்குங்க அவங்க விடுறாங்க? சீரியஸ்லி எனக்கு புரியல. நான் பாக்குறதே இல்லை அந்த ஃபர்ஸ்ட் ப்ரோமோ. சாட்டர்டே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ நான் பார்க்கவே மாட்டேன். நான் வந்து செகண்ட் ப்ரோமோ விட்டு ஒரு 3 o'clock 4 o'clock மேலதான் அந்த ப்ரோமோவே வரும். செகண்ட் ப்ரோமோ 5 o'clock தான் பார்க்கவே ஆரம்பிப்பேன் ப்ரோமோவே. இல்ல அது சாட்டர்டே வராரு, அவருக்கு ஒரு பில்டப் இருக்கணும்ல, என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு ஒரு என்ன விஷயத்த அட்ரஸ் பண்ண போறாரு அப்படின்றது ஒரு எப்பயுமே அந்த பில்டப்போட சாட்டர்டே ஃபர்ஸ்ட் ப்ரோமோ வந்து யார் யாரு என்னென்ன ட்ரெஸ் போட்டிருக்காங்க, இவர் வந்து அந்த வெல்கம் பண்ணுவோம், இவர் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காரு, விஜேஎஸ், அதை மட்டும் பார்த்தா போதும். அது மட்டும் தான் காமிப்பாங்க, வேற எதுவுமே இருக்காது. ஏன் சுபா, ஃபீமேல் கண்டஸ்டன்ட் ட்ரெஸ்லாம் பார்த்துட்டு போய் உட்காந்து மீஷோலையும் மிந்த்ராலையும் தேடிட்டு இருப்பீங்களா என்ன? இல்லப்பா, இல்ல, சே அது அவங்க சைஸுக்கு கரெக்டா இருக்கும். நம்ம அது போட்டா நல்லா இருக்குமா நம்மளுக்கு தெரியும்ல. அப்படிலாம் இல்ல, எல்லாரும் அழகுதான் சுபா. ஏன் சுபா அப்படிலாம் பேசுறீங்க? நான் ரொம்ப பேசுறேன்ல. அது எனக்கு இப்பதான் சான்ஸே கிடைக்கல. அது இப்பதான் புரியுது. எனக்கு சான்ஸே கிடைக்கல. நீங்க நான் என்ன சென்னையில தான் பண்ணட்டும்? இருக்கீங்களா மோகனா? ஆமா சுபா. ஓகே. சென்னையில எங்க மோகனா? எனக்கு ஏங்க டிஎம் அட்ரஸ் பண்ணிருங்க. ஏமா டிஎம்ல இல்ல பேசுங்கம்மா. இல்ல இல்ல இது அதுதான் அதெல்லாம் நீங்க சொல்றேன். டிஎம்ல அட்ரஸ் பேசிக்கீங்க. இல்ல அட்ரஸ் வாங்கிட்டு ஏற்கனவே சில பேச குரூப் நான் நெறைய இங்க பாருங்க. நான் எக்ஸ் எப்போ வந்து பிக் பாஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சேனோ, அன்னையில இருந்து ஒருத்தனை ஓவரா வம்பிழுத்து வச்சிருக்கேன். சரிங்களா? அதனால நான் அட்ரஸ் எல்லாம் இங்க குடுக்க விரும்பல. சாரி. நான் டிஎம் அவரு தான் கேட்கிறேன் பெங்களூர் தானே உங்கள்ட்ட. மோகனா, நீங்க மொபைல் வச்சிருக்கவரு. பெங்களூரா? யார சொல்றாங்க? பெங்களூரா? சீரியஸ்லி எனக்கு யார் யார் எந்தெந்த ஊர்னே தெரியாது சுபா. சீரியஸ்லி. ஐ திங்க் பாப்ஸி மட்டும் கோயம்புத்தூர்னு நெனைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஸ்லாங்க வச்சு நான் கெஸ் பண்றேன். அப்படியா என்ன? அல்ல அவரு இது பாலக்காடா, அப்படியா என்ன? பொள்ளாச்சியோ பாலக்காடோ ஒரு பாப்ஸ் வந்து அப்படிதான் சொன்னாப்ல.
அவர் கோயம்புத்தூர்ல வந்து மாத்தி சொல்லியிருக்க அவர் மாத்தி சொல்லியிருக்க போறாங்க. எனக்கும் தெரியல, அவர் கோயம்புத்தூரா தான் இருக்குமோன்னு எனக்கு டவுட் இருந்துகிட்டே இருக்கு. ஹரிபவனுக்கு போய் பிக்கெல்லாம் போட்டுட்டு சாப்பிட்டு இருக்காப்ல, பாப்போம். நமக்கு இங்க கள்ளக்குறிச்சி, சேலம் பக்கத்துல. ஓகே ஓகே. ரொம்ப படிப்பாளிகளா இருப்பீங்கல்ல இப்ப கள்ளக்குறிச்சியில இருக்க ஆளுங்கெல்லாம். நீங்க கள்ளக்குறிச்சியாங்க? ஆர்கே ப்ரோ சூப்பருங்க. ஆமா சுபா, ஏன் நீங்களும் கள்ளக்குறிச்சியா? இல்ல நான் திருச்சி நேட்டிவ். ஓகே ஓகே. சரி, எல்லாரும் விருந்து கூப்பிடுங்க, வந்துடுறோம். இருங்க. ரதீஷ் வந்திருக்காங்க. ரதீஷ் ப்ரோ இருக்கீங்களா? ஹாய் சுபா. சொல்லுங்க. ஹாய் கேக்குதா? கேக்குது ப்ரோ, கேக்குது. கேக்குது ப்ரோ. என்ன போட்டிருக்கீங்க இன்னைக்கு ஒரு சம்பவம்னு? நான் அப்டேட் ஆகல, என்ன நடக்க போகுது இன்னைக்கு? டபுள் எவிக்ஷன் ப்ரோ, அதுதான் சம்பவம்னு போட்டிருக்காரு அவரு. ரதீஷ் ப்ரோ அப்பவே கூப்பிட்டேன், அவர் ஓடிட்டாரு. ரதீஷ் ப்ரோ யார் தெரியுமா? ராணுவோட ஃப்ரெண்டு. எனக்கு அதுக்காகவே ரதீஷ் ப்ரோ பிடிக்கும். பூர்ணி தானே? ஸ்ரீதர்ல தான் இருக்கு. ஆமா பூர்ணி தாங்க சொன்னது. உங்களை தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க அப்பவே உங்களை கூப்பிட்டேன் நான். நீங்க வந்து ரதீஷ் ப்ரோ வாங்க அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீங்க இல்லவே இல்ல. ஒரு விஷயம் தெரியாத, உங்களுக்கு தெரியாத விஷயம் சொல்றேன் பூர்ணி. அவங்க ரதீஷே இருந்துட்டு ராணாவை போட்டு திட்டிருக்காரு, ஏன் இந்த பையன் இப்படி பண்றாப்ல அப்படின்ட்டு. ஆமாங்க, ஃப்ரெண்டு தான் திட்ட முடியும். இதுனா அம்பா இருக்கு, அவர் நல்லதுக்கு பண்ணிருக்காரு. இல்ல ரதீஷ் ப்ரோ கரெக்ட் தானே? நானே திட்டிருக்கேன், எனக்கு புரியல. கேக்குதா நான் பேசுறது? கேக்குதா? கேக்குது ரதீஷ், உங்களுக்கு கேக்குதா நாங்க பேசுறது? கேக்குது. இல்ல முக்காவாசி நான் பேசும்போது கேட்காது யாருக்கும் ஸ்பேஸ்ல, அதனால நான் 2-3 வாட்டி செக் பண்ணி. அப்படிலாம் இல்ல, கேக்குது. ஓகே. ஆமாங்க, அவன் செஞ்ச சில விஷயம் கரெக்டா இருந்துச்சு, சில விஷயம் இல்ல. ஒரு 60% கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டான். அத நம்ம சொல்லணும் இல்லையா? ஆமா, அது சொன்னாலும் பார்க்கும்போது நான் திட்டுறாங்க, சொல்லுவேன், சொல்லாட்டியும் அவன் கொஞ்சம் திட்டுறாங்க. பிஸியா இருக்கான். அதனால ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிளியரா ஒரு நாள் சொல்லணும். பட் எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் அவனுக்கு என்ன வேணுமோ அந்த ஷோல அது கிடைச்சிருச்சுங்க, அவ்வளவுதான். 100%. அவனுடைய objective என்னன்னா, நான் சொல்றேன் பூர்ணின்னு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு, அப்புறம் கிருத்திகான்னு செருப்படி ஒருத்தங்க வாங்கிட்டு இருக்காங்க இருக்காங்க. இல்லையா? இதுவும் சொல்லிருங்க, செருப்படி வாங்கிட்டு இருக்காங்க, சாணியில முக்கி பூர்ணி அடிச்சிட்டு இருக்காங்க எல்லாருமே, அதுவும் சொல்லிருங்க. ராணாவுடைய ஃப்ரீ பிஆரே பூர்ணி தான் மேக்ஸிமம் ஆஃப் டைம் பண்ணிட்டு இருக்காங்க. பூர்ணி தான் பண்ணிட்டு இருக்காங்க பிஆர். ஆமா, முடிஞ்சா கொஞ்சம் அமௌண்ட் வாங்கி கொடுத்துருங்க ப்ரோ, பாவம் அவங்க வேற நிறைய அடி வாங்கிருக்காங்க. புரியல ஐயா. ஆமாங்க, ரெண்டு பேர் நான் பார்த்தேங்க. அது வந்து ஒன்னு கிருத்திகா, ஒன்னு பூர்ணி. பூர்ணி வந்து கொஞ்சம் மத்த இத அடிக்காம பேசுறாங்க. கிருத்திகா கொஞ்சம் எல்லா இடத்துலயும் போய் வம்பு இழுத்துட்டு வராங்க. அந்த 2 பேர் என்கிட்ட அடி வாங்கினாங்க, அவங்க எங்கிட்ட எல்லாம் அடி வாங்கினாங்க. இல்ல, நான் வந்து தப்பும் பேசுவேன் ரதீஷ் ப்ரோ, ரைட்டும் பேசுவேன். ரெண்டுமே நான் மிக்ஸ்அப் பண்ணி பேசி விட்டுருவேன். ரைட்டை மட்டும் பேசவே மாட்டேன் நானு. இல்ல, நான் பார்த்திருக்கேன் பூர்ணி, நீங்க பேசி நிறைய ஸ்பேஸ் பார்த்திருக்கேன். ஆலன் ஸ்பேஸ்ல நீங்க வந்து கரெக்டா தான், ஒரு எப்படி சொல்றது, ஒரு நெகட்டிவாலாம் பேசுறது கிடையாது. ஐயா ஜாலி ஏன் ஜாலியா இருக்கு, என்னைய வந்து பாசிட்டிவ் கவலைப்படாதீங்க பூர்ணி, அவரு சொன்னாலும் நாங்க சொல்ல மாட்டோம். நீங்க நியூட்ரல்ன்ற பேர்ல ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு ஏமாத்திட்டு இருக்கீங்க இந்த உலகத்தையே. என்னோட ட்வீட்லாம் மொத்தமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்ப பேசுங்க. அந்த பையன் அவனோட ஆப்ஜெக்டிவ் வந்து என்னன்னா, பேசிக்கலா இது இன்னொரு ஸ்பேஸ் சொன்ன ஆர்கே, அந்த ஸ்பேஸ் அவருக்கு தெரியும். அவனோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா, ஒன்னு யாருக்குமே தெரியாத ஒரு பையன் படம் நடிச்சா அது வந்து எவ்வளவு ஒரு ரிசப்ஷன் கிடைக்குமோ அதை விட கொஞ்சம் நல்ல ரிசப்ஷன் கிடைக்கணும், நம்மள தெரியணும் எல்லாருக்கும் அப்படின்னு அவன் யோசிச்சான். அது அவனுக்கு கிடைச்சிருக்குன்னு தான் நினைக்கிறேன். அதுதான் அவனுடைய வின். ஆசன் ப்ரோ மியூட்ல இல்ல ப்ரோ, மைக் ஆன்ல நான் இருக்கு. ஒண்ணே என்ன பூர்ணி, கரெக்டா பேமெண்ட்லாம் பண்ணிடுவீங்களா? ரதீஷ் ப்ரோ செமையா பேசுறாரு. இல்ல நான் நடுவுல வரக்கூடாது. சரி, ஏதோ உங்க ஃப்ரெண்டு பேசுறாரு, உங்களை பத்தி புகழ்ந்து போட்டுன்னு பார்த்தா அவங்க பேசுறது கூட இல்ல. எனக்கு இவர் ஹாரி ப்ரோ சொன்னாரு, ரதீஷ் வந்து ராணுவோட ஃப்ரெண்டு. நான் அன்னைக்குதான் வச்சு அவரோட ஸ்பேஸ்ல சொல்லிட்டு இருந்தாரு, ரதீஷ் ப்ரோ இந்த பொண்ணு பிஆர் அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு. அதை வச்சுதான் ரதீஷ் ப்ரோ ஞாபகம் வச்சிருக்கேன் நானு. இல்ல சுபா, ஆக்சுவலி ரதீஷ்ட நாங்களே அதான் ரெக்வஸ்ட் பண்றோம். இவங்க எல்லாம் பலத்த அடி வாங்கியிருக்காங்க, பாசிட்டிவா பேசினாலும் சரி, என்ன வாங்கினாலும் அடி வாங்கிட்டாங்க, கொஞ்சம் ஏதாவது அமௌண்ட் பார்த்து வாங்கி விடுங்கன்னு தான் சொல்றோம். அவரு ரதீஷ் ப்ரோ, இவரு ராணுவ வருவாப்லையா? ஸ்பேஸ்க்கு ஏதாவது கூப்பிட்டு வருவீங்களா, இல்ல எப்படி, ஏதாவது ஐடியா இருக்கா?
கூட்டு வந்தா நீங்க அடிச்சிருவீங்களே, அப்புறம் நான் அடி இல்ல வாங்கணும்ல. நான் இல்ல பாத்துக்கிறேன் ப்ரோ. இல்ல அவரை அப்ப நான் டேக் விடுங்க. கேர் பண்ணிக்கிறேன். என்னோட இன்னொரு ஃப்ரெண்ட் ஸ்பேஸ் ஒரு மட்டும் நிமிஷம் கூட்டு வாங்க. பூர்ணி, ஒரு நிமிஷம் தான் சொல்லிக்கிறேன். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க ப்ரோ. அவங்க வந்து ராணவுக்கு தான் ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நீங்க ம். கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். காலிஸ் என்டர்டைன்மெண்ட்னு. நீங்க இது பண்ணுங்க, அவங்கள்ட்ட நீங்க பேசுனீங்கன்னா அட்லீஸ்ட் அதுல வந்து நீங்க வேற யாரும் வந்து அவரு இது பண்ண முடியாது. அவரோட வியூஸ் எப்படி ம். அந்த கேம்ஸ் அதெல்லாம் அங்க பேசினோம்னா சூப்பரா இருக்கும். அவருக்கு இல்ல இன்ட்ரெஸ்ட் ரதீஷ் இருக்கான்னு ப்ரோ, கேளுங்க. நீங்க இது வந்து நியூட்ரல் ஸ்பேஸ் தான். நீங்க வந்து தாராளமா கூப்பிட்டு வரலாம். இங்க எல்லாருமே இல்ல இங்கேயும் எல்லாருமே கூட்டு வரலாம். இல்ல எல்லாத்தையுமே அவரு பேசலாம். சொன்ன ஏன்னா அவ்வளவுதான். நாங்க பார்த்து தான் ஸ்பீக்கர் குடுக்க போறோம். உங்களுக்கு அவருக்கு விருப்பம் இருந்தா, அது கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எங்கள்ட்டலாம் ஷேர் பண்ண விரும்புனா, கண்டிப்பா கூட்டிட்டு வாங்க. நான் இது நான் செக் பண்றேன். அதே மாரி காலிஸ் இந்த என்டர்டெயின்மென்ட் அந்த சேனலுக்கு அவரு ஃபினாலே இன்டர்வியூ மாரி குடுப்பாரான்னு ஃபினாலே கேளுங்க. ம். சரி, ஃபினாலே முடிஞ்சு தான் கொஞ்சம் ஃப்ரீ ஆவான். நான் செக் பண்ணிட்டு சொல்றேன். ஓகே ப்ரோ. ஓகே. ஏன்னா இப்ப திரும்ப உள்ள போறாங்க. போயிட்டு ம். முடிச்சுட்டு திரும்ப ஃபினாலே ஷூட்டுக்கு கூப்பிடுவாங்க. ஸோ அது நடுவுல டைம் இருக்குமான்னு தெரியல. நான் செக் பண்ணிட்டு சொல்றேன் உங்களுக்கு கண்டிப்பா. எனக்கு அப்பா, ஒரே அவர்ட்ட ஒண்ணு. இருந்து அப்டேட் கிடைச்சிருச்சுப்பா. சதீஷ்ல ஆசன் இருந்து ஆசன் ஒரே ஒரு அப்டேட். செகண்ட் ஆசன். சுபா எனக்கு ஃப்ரீயா இப்ப பிஆர் பார்த்திருக்காங்க. தேங்க்யூ சுபா. ராணவ கூப்பிட்டு தேங்க்யூ. எனக்கு அந்த பையன் சொல்லுங்க மேல ஆசன் என்ன. கோவம் இதெல்லாம் எதுவுமே கிடையாதுடா. அவரு வந்து ஒரு இல்லடா எனக்கு சொல்றேன். உனக்கா? எனக்கு ஃப்ரீயா பிஆர் பார்த்திருக்கீங்கன்னு சொல்றேன். இப்போ ராணவ இங்க கூப்பிட்டுட்டுன்னு சொல்றேன். ஓ. ஆசன் நீங்க ஏதோ சொல்ல வந்தீங்க, சொல்லுங்க. ஏதோ அபிஷியலா நியூஸ் கிடைச்சிருக்குன்னு. இல்ல ரதீஷே சொல்லிட்டாரு, அப்டேட் கொடுத்துருக்காரு. அடுத்த வாரம் போற மாதிரி எல்லாரும். அதான் அதான் சொன்னேன். பரவாயில்ல, அவர்ட்ட இருந்து ஒரு அப்டேட் கிடைச்சிருச்சுன்னு சொல்லுங்க. வேற ஒண்ணும் இல்ல. நான் அவர் டைரக்டா சொல்லவே இல்லை. அவரு ஃபினாலுக்கு அப்புறம் ஃப்ரீயா வாருன்னு சொன்னாங்க. அதை வச்சு ஆசன் ஒரு பாயிண்ட் எடுத்துட்டாரு. ஓகே 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 ஆசன் சரி, ஓகே. பாக்கலாம். நம்ம ஸ்பேஸை முடிச்சிடலாம் அதான் முடிச்சிடலாம். நம்ம ஸ்பேஸ் எண்ட் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு 9:30 இருந்து முடியுது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பண்ணி. ரெகுலரா வாங்க. இன்னைக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் லேட் ஆயிடுச்சு. ரெகுலரா வாங்க. எல்லாரும் எல்லார பத்தியும் பேசலாம். எந்த பிரச்சனையும் கூடாது. அது மட்டும் இங்க கரெக்டா புரிஞ்சுட்டு இருக்கு. அதே மாதிரி எப்பவுமே பேசணும். மாட்டேன். இல்ல அது தேங்க்யூ ஸோ கவலை மச். இல்ல ஹாசன். நான் பிரச்சனை பண்ணாலும் நம்மளுக்கு எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அதனால பிரச்சனை கிடையாது. நம்ம அதுதான் வந்து அதான் ஹேண்டில் பண்ணிப்போம். எல்லாருமே வாங்க, அவங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. வேற பர்சனலா தாக்கிக்க வேணாம். கருத்து மோதல் நம்மளுக்குள்ள இருக்கட்டும். பர்சனலா தாக்கிக்காம கரு பேசினாலே போதும். எங்க கருத்து ஹோஸ்ட் கோ வேறுபாடுகள் ஹோஸ்ட் எல்லாம் இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கங்க. ஈவினிங் வந்து பூர்ணி வந்து ஸ்பேஸ் போடுவாங்க. சரிங்களா? அந்த ஸ்பேஸ்ல நம்ம எல்லாரும் திரும்பி பார்க்கலாம். கண்டிப்பா கண்டிப்பா. ம். சதீஷ் நான் உங்களை ஃபாலோ பண்ணிக்கிறேன் ப்ரோ. கண்டிப்பா. பாய். ஷூர். அப்படின்னா என்ன அர்த்தம்னா திருப்பி நீங்க நான் அவங்கள இது ஃபாலோ பேக் பண்ணிக்கணும்னு அர்த்தம் ரதீஷ் ப்ரோ. பண்ணியாச்சு. ஆமா இல்ல கண்டிப்பா ராணுவட்ட பேசணும் இல்லையா. நானும் சீரியஸாவே சுபா, நான் உண்மையை சொல்றேன். நான் வந்து யார்ட்டையும் பேசணும்லாம் எதிர்பார்க்கவே மாட்டேன். ஆனா எனக்கு ராணுவட்ட பேசணும் தோணுது. ஜாக்ட கூட பேசணும்னு எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா எனக்கு ஜாக்க ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு என்னமோ ராணுவ வந்து ஓகே வேண்டாம் எதுவும் பேசல. ரத்தீஷ் நான் உங்களுக்கு அப்புறமா டிஎம் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்க போனதுக்கு அப்புறம் அடிப்பாங்க. பண்ணுங்க பூர்ணி. நான் ஃபாலோ பண்ணிட்டேன் உங்களை. பண்ணுங்க. ஏங்க உங்க இன்னொரு ஓகே ஃபேனும் சொல்லிட்டாருங்க. ராணுவுக்காக ரத்தம் சிந்தும் பூர்ணி வாழ்க வாழ்க. ஆமா கணேஷ் ப்ரோ தானே. நான் ஒரு கமெண்ட் போட்டேன். அவர் தான் ஸ்டார்டிங்ல இருந்தே ஓகே. சொல்லிட்டு இருப்பாரு. ஆக்சுவலி ராணுவ ஜூஸ்டாருன்னு தான் சொல்லணும். நானும் அவர்களுடைய எண்ணம் வந்து ஈடேறிடுச்சு. சந்தோஷம். இவர் சரி, உதயா ப்ரோ ஓகே. ஏதோ நம்ம ஸ்பீக்கர் வந்து கேக்குறாரு. அவர் பேசட்டுமா ஹாசன்? படம் வருங்க. சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே. கண்டிப்பா எப்போ கண்டிப்பா ப்ரோ bro, ரிலீஸ் ஆகுது கண்டிப்பா. படம்? கண்டிப்பா ப்ரோ. படம் வந்து இனிஷியல் டெஸ்ட் ஷூட்ஸ் மாதிரி தான் முடிச்சிருக்காங்க. இன்னும் ஸ்கெடியூல் ஆரம்பிக்கல. ஓகே. உங்களுக்கு தெரியும்ல, அவரு காந்தி கிருஷ்ணாவோட படத்துல கமிட் ஆயிருக்காரு. காந்தி கிருஷ்ணா வந்து சூப்பர் சூப்பர். தெரியும் செல்லமே சுபா கேக்குதா? செல்லமே செல்லமே செல்லமே. விஷால் ஓகே. லான்ச் பண்ணாங்கல்ல. விஷால் லான்ச் பண்ண ஓகே ஓகே அந்த மூவியா? ஓகே. அவரு ரீமாசன். கேக்குதா சுபா? கேக்குது உதயா. சொல்லுங்க உதயா ப்ரோ. அருண் எவிக்டடா அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. காலையிலே போட்டாங்களே ப்ரோ. அருண் எவிக்டட்னு. பவித்ரா அருணாமே. அதான். ஓகே ஓகே. நாளைக்கு இல்ல பவித்ராவும் காலையில அருணா. வரத நம்ப முடியும். ம். ஓகே ஓகே. நீங்க தம்ஸ் டவுன் போட்டாலும் அதான் பூர்ணி. இல்ல விஷால் இருக்கும்போது அருண் எனக்கு சீரியஸா புரியல சுபா. என்னால எக்ஸ்பெக்டே பண்ணிக்க விஷாலுக்கு முடியல. வந்து மணி இல்லங்க, பாக்ஸ். விஷால் தர்ஷிகா கண்டென்ட் வரணும் இல்லைங்க. அது வரைக்கும் வச்சிருக்கோம். ஏங்க, நான் மஞ்சள் போனதான் என்னால எக்ஸப்ட் பண்ண முடியல. இருந்தாலும் பண்ணாங்கல்ல, அதுக்கு என்ன பண்ண முடியும்? அவ்வளவுதான். இல்ல அது ஓகே ஓகே. மக்களே, அடுத்து எல்லாருமே ஈவினிங் வந்துருங்க. ஒரு 4-5 அந்த மாதிரி போடுறேன்.
ஓகே பை ஹோஸ்ட் பை. கரெக்டா ஒரு டைம் சொல்லுங்க பூர்ணி. 4னா 4ன்னு சொல்லுங்க, 3னா 3ன்னு சொல்லுங்க. நான் ஃப்ரீ ஆயிட்டோன்னா இப்போ 3 o'clock அப்புறம் 4க்குள்ள எத்தனை எப்போ வேணாலும் போடுவேன் ப்ரோ. சரி, ஓகே. பாய் பாய்.